கடைசியில இந்த பாம்புக்கு உதவி பண்றது யாரு? யாரா இருந்தாலும் சரி அத்து, என் தேள் கடியிலிருந்து தப்ப முடியாது. நாகினி திரும்ப வந்துட்டா. போன தடவை தனியா வந்தா, ஆனா இப்போ ஒரு பெரிய படையோட வந்திருக்கா. ராஜ் இங்கதான் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்தது யாரு? உன்னோட சின்ன வயசு ரகசியம் எங்க மனசுல புதைஞ்சு கிடக்கு. அதை நினைச்சு நாங்க எப்பவும் பயந்துட்டே தான் இருப்போம் தம்பி. சிவபெருமானே, இங்க புள்ள மேல எப்பவும் உன் ஆசீர்வாதம் இருக்கட்டும். உன் மேல இனிமே எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஆனா அந்த பையன் ராஜ் கிடையாது. அப்போ அது யாரு? சீக்கிரம் பண்ணு பிரியா, சீக்கிரம் பண்ணு. ஓம் நம சிவாய. ஹீரா, ஹீரா எழுந்துரு. ஹீரா, எல்லா மருந்தும் எடுத்துக்கு வா. நீ சரியாகிடுவ. உன் வீட்டுக்கே வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கு ஹீரா? சிவானி, நீ ஏன் இப்படி பண்ண? உன்னோட உயிரையும் அடகு வச்சுட்டியே, என்ன காப்பாத்துறதுக்காக? சிவானி நாகமாதா பேச்ச கூட கேட்கல. உன் உயிரை காப்பாத்தணும்னு மட்டும்தான் அவன் நினைச்சா. நன்றி சிவானி. ஆனா ஆனா அவன்னா எதுவுமே கிடையாது ஹீரா. நீ என்னோட இடத்துல இருந்திருந்தா இதை தானே பண்ணிருப்ப. அதனால தயவு செஞ்சு நன்றி சொல்லாத. ஆனா சிவானி, இந்த பொம்பளை ஆனந்த் தாக்கூரோட அக்கா மோகினி ரொம்ப ஆபத்தான பொம்பளை. அவளுக்கு மந்திர தந்திரத்துல ரொம்பவே பெரிய சக்தி இருக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம் சிவானி? நாகமாதாவோட அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மோகின் என்ற புது தொல்லை. கடவுள் அருளால இவ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். இல்ல பிரியா, மோகினி அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போக மாட்டாளே. ஏன்னா அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆனந்த் டாக்கூரோட வீட்டுல ஒரு இச்சாதாரி நாகன், நாகினியோடது ஆபத்து காத்துக்கிட்டு இருக்க. ராஜ், அவளோட பழைய ஞாபகம் எப்படி திரும்ப வரும்? எப்படி நாம அந்த கொலை காரணங்களை நெருங்கி நாகமணிய திரும்ப பெற முடியும்? பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, நேரமும் குறைவா இருக்கு. நாம இதுக்கு சீக்கிரமா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏய், என்னாச்சு? எதை பார்த்துட்டே இருக்க? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. கொஞ்ச நாளாவே என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இல்லைன்னா ஏதாவது மாற்றம் பார்க்க முடியுதா? ஆமா, அது நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆனா என்ன சொல்லுங்கம்மா. அட, எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி சொல்றது? அட தம்பி, என்னால சொல்ல முடியாது. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன இப்படி சஸ்பென்ஸ் வச்சு கொள்றீங்க? அட வாய மூடு. ஏதாவது உளறிட்டே இருக்காத. எனக்கு கொஞ்ச நாள் இப்படி தோணுது. நீ கொஞ்சம் அதிகமாவே
அழகா தெரியுற. அட என்னம்மா, உங்களுக்கு என்ன விளையாட்டா இருக்கா? நான் ரொம்ப சீரியஸா கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன விளையாட்டா சொல்லிட்டு இருக்கேன். என் புள்ள ஹேண்ட்ஸமா இல்லாம அப்புறம் வேற யாரு இருப்பா? உனக்கு தெரியல, யாரோட உடம்புல இந்த அடையாளம் இருக்கோ அவங்க மேல அந்த மகாதேவனோட ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இல்லையா? சரியா சொன்னீங்க ஆண்டி. உங்க ராஜ் மேல சிவபெருமானோட ஆசீர்வாதம் இருக்கு. வணக்கம். அட வணக்கம்மா நந்தினி. நான் இப்போதான் டீ போடுறதுக்கு போயிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு பண்ணு, ராஜு கூட பேசிட்டு இரு, நான் இப்ப டீ எடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு நீ டீ குடிச்சிட்டு தான் போகலாம், சரியா? சரி. அட ஹலோ, நீ எங்க போற? உனக்கு தெரியும்ல எந்த வேலையும் பாதியில விடக்கூடாதுன்னு. தலைய மசாஜ் பண்ற வேலையை விடவே கூடாது. இல்ல நந்தினி மேடம், இதை நீங்க செய்யக்கூடாது. ப்ளீஸ் அட, ஏன் புரிஞ்சுக்கோங்க. செய்ய முடியாது? நீ தலைய நேரா வை. உனக்கு புரியுதா? நான் மசாஜ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நந்தினி மேம், ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னால முடியாது. ஒரு விஷயம் சொல்லு, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே? இல்லையா? ஆமா நந்தினி மேம், நீங்க ஃப்ரெண்டா? ஆனாலும் என்னால பண்ண வைக்க முடியாது. நீங்க பாரு, மசாஜ் செய்ய விடு. நீ வாயை மூடிட்டு நேரா உட்காரு, புரிஞ்சுதா? ஆஞ்சனையா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இட் இஸ் a bad idea. சொல்லிட்டு இருக்கேன். இது என்னத்த? இந்த கயிறு யாருக்காக? இது ஒன்றும் சாதாரண கயிறு இல்ல, இது ஒரு பாதுகாப்பு கவசம் ரோஹித். இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. உங்கள யாரும் எந்த காரணத்துக்காகவும் இந்த கயிறை கழட்டக்கூடாது. அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க இல்லைன்னா நெருக்கமானவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் இந்த கயிறை கட்டிக்கணும். அப்படின்னா நந்தினியும் இதை போட்டுக்கணுமே. நந்தினி யாரு? அவங்க விஜய்பூர் ப்ராஜெக்ட்ல ரோஹித்தோட பிசினஸ் பார்ட்னர். அப்புறம் ரோஹித்தோட வருங்கால லைஃப் பார்ட்னரும் கூட. அப்படின்னா அந்த பொண்ணை இப்பவே பார்க்கணுமே. ஆமா, நல்லது. நீங்க ஒரு வாட்டி அவளை பாத்துருங்க. இந்த வீட்டோட இணைய போற ஒவ்வொரு ஜாதகத்தையும் சோதிச்சு பார்க்கணும். நந்தினிய வர சொல்லுங்க. சரி, நான் இப்பவே நந்தினிக்கு ஃபோன் பண்றேன். ரோஹித் சார், நான் இப்பதான் அவங்க ராஜோட வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். என்ன? ராஜ் வீட்டுக்கு எதுக்கு? நான் இப்பவே நந்தினியை கூட்டிட்டு வர்றேன். நந்தினி நந்தினி மேடம், ஸ்டாப் பண்ணுங்க. என்னால முடியாது. அட ராஜ், ராஜ், உனக்கு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு ஒரு பிரபலமான ரிஷி ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அதோட பேரு நாகசாஸ்திரம். அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அதுல எழுதி இருந்தது, நாகலோக இளவரசனோட உள்ளங்கால்ல இப்படி ஒரு அடையாளம் இருக்கும்னு. ஆச்சரியமான விஷயம் இல்ல? எனக்கு என்னவோ உனக்கும் நாகலோகத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுதே ராஜ். உன்னோட போன ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் நிச்சயமா அது ரொம்ப வேதனையானதா இருந்திருக்கும். ரகசியமான நாகமணிக்கு உனக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. மறு ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு தான் மாறும், ஆன்மா மாறாதுன்னு சொல்லுவாங்க. நந்தினி மேம், அந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்காக கொஞ்சம் தருவீங்களா? நந்தினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்புறம் நீ, உனக்கு வெக்கமா இல்லையா? நந்தினி கிட்ட நீ என்ன வேலை வாங்குற? சின்ன எஜமா, நான் நந்தினி மேடம் கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். நீ வேண்டான்னா சொன்ன. தெரியுது நீ எவ்வளவு வேணான்னு சொன்னேன்னு. உன்னோட தகுதியை நீ மறந்துட்ட. நீ யாரு, நந்தினி யாருன்னு மறந்துட்டியா?
சொல்றது உண்மைதான். என்ன வேண்டாம்னு சொன்னா நான் தான் அவனை கம்பல் பண்ணேன். ஆனா இதுல என்ன இப்ப பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனை என்னன்னா இவ ஒரு வேலைக்காரன். ரோஹித், உங்களுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா ராஜ் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். உன்னை போலவே நட்புல ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது. நந்தினி, நீ என் கூட வா. மோகினி அத்தை உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீ எங்க கிளம்பிட்ட? இது குடும்பத்தாளுங்க மட்டும் இருக்கிற மீட்டிங். நீ பின்னாடியே வர்றதை நிறுத்து. என்ன பண்றாக்கா? அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்க. அதனால என்ன ஆகும்? அது இந்த நேரத்துல வெளியாளுந்த யாரையும் நம்ப முடியாது. அந்த பொண்ணு வரப்ப எலுமிச்சம்பழம் செவப்பா மாறினா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு செஞ்ச வேலைதான்னு. ஒருவேளை அப்படி ஆகலனா கல்யாண பேச்சு ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரோஹித், சொல்லுங்க அத்தை. நீ போ. ஆனா அத்தை, நான் சொன்னேன்ல, நீ போ. அப்போ நீதான் நந்தினியா? ஆமா. உன் ஜாதகம் முழுசையும் நான் படிச்சுட்டேன். உன்னோட எல்லா ரகசியமும் இப்ப அம்பலமாயிடுச்சு. அத்தனா, எனக்கு ஒன்னும் புரியல அத்த. அவ பேரை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கவா? உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இங்க வந்தப்பல இருந்து உனக்கே தெரியுமே, இந்த வீட்ல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அத்தை, என்னாச்சு? அத்தை, என்னாச்சு? உனக்கு எதுவும் தெரியாது. இல்ல அத்தை. ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? சரி. அட அத்து, நீ முன்னாடி என் ஜோக்குக்கு சிரிக்க மாட்ட, இப்போ ஒண்ணு மாறல. என்ன அக்கா, என்ன அப்படியே பயமுறுத்திட்டீங்க? பாவம் இந்த நந்தினியும்க்கா. நந்தினி இவங்க என் பெரிய அக்கா மோனி அக்கா. வணக்கம் அத்தை. இவங்க யாருன்னா? எனக்கு தெரியும் தெரியும். வீட்டுல இருக்கவங்களுக்கும் வெளியாளுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சவ இவ. நம்ம ரோஹித்தோட பிசினஸ் பார்ட்னர்.
அப்படித்தானே? ஆமா அத்தை, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்தை. இவ பேரை சொல்லி ஊர்வலம் போகவா? இந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொன்னதில்ல. கேக்கு நல்லா இருக்கு. ஆமா, உன் கைய கூடம்மா. அத்தை இது என்ன? கண்ணு, இந்த வீட்டு மேல யாரோடவோ கெட்ட பார்வை விழுந்திருக்கு. நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு கேடயமா வந்திருக்க. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான். சரி, அதனால உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுதான். கொடு. அத்தை, உங்களோட இந்த பாசத்தையும் அக்கறையும் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் உங்களை வந்து பார்க்கறேன். போயிட்டு வர்ற அத்தை. வர்ற அங்கிள். போயிட்டு வா. மோகினி அத்தை, நான் அனுமதி கொடுத்திருந்தா தானே இங்க என் ஜாதகத்தை படிச்சிருப்பீங்க. பிரியா, இந்த பேஸ்ட் தடவின பிறகு இது நல்லா தேய்ச்சிக்கோ. இந்த பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் என்னோட உடம்புல ஒரு மாயாவி பாதுகாப்பு கவசம் உருவாகும். இதனால அந்த மோகினியால என்னோட உண்மையான முகத்தை என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. மோகினி அத்தை, உங்களை விட நான் 2 அடி முன்னாடி இருக்கேன். அக்கா, என்னாச்சு? எலுமிச்சைக்கு ஒன்றும் ஆகலையே. ஆமா மனோகர். எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அங்க கூட்டிட்டு போற இல்ல மனோகர். பிரச்சனை என்னன்னா, நான் இப்போ பிசினஸ் விஷயமா டெல்லி வந்திருக்கேன். இல்ல மனோகர், நான் எந்த சாக்கும் சொல்லல. நான் சொல்றத கேளு. வர்ற அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா ஒன்னு அங்க கூட்டிட்டு போறேன். இது என்னோட சத்தியம். ஆமா, ஓகே. இந்த மனோகரை ஏதாவது பண்ணாக்கா நாகமணியை வச்சுட்டு இவ நம்ம உயிரை எடுக்கிறான். வேற ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த மணியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சரி, இன்னைக்கு ராத்திரி அங்க போலாம். ஓகே. இதுதான் அந்த குகை அக்கா. ஆனா இது மூடி இருக்கே. அப்போ இங்கதான் நாகமணியை ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இன்னைக்கு இந்த நாகமணியை பார்க்காம விட மாட்டேன்.
வா அக்கா. ஆனந்த், ನೀವು ಮಂದಿರ ತಂದಿರ್ತಾல குகைய வேணா மூடலாம். ஆனா இன்னைக்கு என்ன யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் நாகமணியை எடுத்தே தீருவேன்.